Or daughter I'm seeing going to North India after marriage. But that's a very prosperous calling. I think Delhi. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. She will travel around Asia. I see her go to Malaysia, going to Singapore, going to few. Third prophecy for her first. This is the Third prophecy. for her. What is the prophecy? Many prophecy, many countries she will travel. அப்படியாம்மா? Have we met earlier? No. என்று சொல்லியிருக்கீங்களா? இல்லை. Hallelujah. இந்த வீடியோவில் அவர் தீர்க்கதரிசனம் உரைப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் என்ன கூற வருகிறார் என்றால், அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு பெண் பிள்ளை ஃபாரினுக்கு வேலைக்கு சென்று விடுவார், இன்னொரு பெண்ணும் ஃபாரினுக்கு வேலைக்கு சென்று விடுவார் என்று அவர் அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கின்றதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதுதான் வேதத்தின்படி உள்ள தீர்க்கதரிசனமா என்பதை தான் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அவர் இப்படி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்? ஏன் ஒரு பிள்ளை ஏசியாவுக்கு போவான்னு தீர்க்கதரிசனம் உரைத்துட்டார், சரி. இன்னொரு பிள்ளை இரத்த சாட்சியாக மறிப்பான்னு தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டியதானே? ஏன் உரைக்கலை? ஆமாம், ஏன் உரைக்கலை? இப்படின்னு நீங்கள் சிந்தித்திருந்தீங்கன்னா அவர் கள்ள தீர்க்கதரிசனம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்படியெல்லாம் உங்களை சிந்திக்க விடாதபடிக்கு அவர்களுடைய தந்திரத்தினால உங்களை வைத்து அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதை நீங்கள் கிறிஸ்தவ ஜனங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தீர்க்க தரிசனம் என்றால், நீ ஃபாரினுக்கு போவ, நீ இங்கே போய் 50,000 ரூபாய்க்கு வேலைக்கு போவ, நீ அங்கே அந்த ஊருக்கு போவ, நீ இந்த ஊருக்கு போவ, உனக்கு இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணுவ, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. ஏனென்றால் வேதமே புதிய ஏற்பாடே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான். இப்பொழுது இவர் தீர்க்கதரிசி, அவர் பேருக்கு முன்பதாக தீர்க்கதரிசி அப்படின்னு போட்டிருக்கார். எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. முதல்ல இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி நீ பேருக்கு முன்னாடி நீ போடுறல்ல, நீ முதல்ல வெளிப்படுத்துதல் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான். அந்த வெளிப்படுத்துதல் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் எங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை ரிவீல் பண்ண முடியுமா? இல்லை பழைய ஏற்பாடில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, புதிய ஏற்பாடிலேயே நிறைய தீர்க்க தரிசனம் இருக்குது. வெளிப்படுத்தல் புத்தகம் ஃபுல்லாக ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான். அந்த தீர்க்க தரிசனம் எதை குறிக்குது, எதை மீன் பண்ணுறது, இந்த உலகத்தில் எப்படி முடிவு இருக்க போகுது, எப்படிலாம் நடக்குங்கிறது அதில் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துதல் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அதற்குண்டான அர்த்தத்தையே உங்களால் சொல்ல முடியாது இந்த தீர்க்க தரிசிகளால். அப்படின்னா அதுதான் தீர்க்க தரிசனம். ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தையே உள்ள அர்த்தத்தையே உங்களால் சொல்ல முடியாது. இவங்க புதுசாக அவங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு உங்களை ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை உரைத்து கொண்டிருக்க அத்தனை தீர்க்க தரிசிகளுக்கும் நான் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் வெளிப்படுத்தல் இருக்கிற தீர்க்க தரிசனத்தை நீங்கள் ரிவீல் பண்ணி இந்த மக்களுக்கு சொல்லுங்களேன், பார்ப்போம். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் நாங்கள் ஒத்துக்கிறோம். யாருன்னா எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தையே உங்களால் ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் இதில் புதுவாக தீர்க்க தரிசனமாக வச்சு மக்களை ஏமாற்றி கொண்டும் வஞ்சித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்தவ ஜனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புதிய ஏற்பாடே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான். நீங்கள் கிறிஸ்துவோடு அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கடவுள் ரிவீல் பண்ணுவார். ஏன்னா இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறது அத்தனையும் புதிய ஏற்பாட்டில் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அது வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் சொல்றார், 2ஆம் வருகை எப்படி இருக்கும், நான் திருடன் வருகிற விதமாய் வருவேன், பரிசுத்தவான்களோடும் நான் வருவேன், அப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நித்திரை செய்தவர்கள் முந்திக் கொள்வார்கள்னு அப்படி நிறைய தீர்க்க தரிசனங்களுக்கு வெளிப்படுத்தல் உள்ள தீர்க்க தரிசனங்கள்லாம் ஒரு கடல்ல இருந்து 2 மிருகம் எழும்ப கண்டேன் இருக்கு. அது என்ன மிருகம்? அதை குறித்து நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க உண்மையான தீர்க்க தரிசி என்று நாங்களே சொல்லுவோம். உங்களுக்கு அதையே எக்ஸ்பிளனேஷன் பண்ண தரல, அப்புறம் நீங்கள் என்ன புது கதையாக உருவாக்கி தீர்க்க தரிசனம்னு இதுக்கு பேர வர தீர்க்க தரிசனம்னு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பயங்கரமான வேத புரட்டு. அதனால் கிறிஸ்தவ ஜனங்களை இவர்களை நம்பி ஏமாறாதீர்கள். நன்றி.